என்னம்மா பீஸ் மசாலா ரெடியா? ரெடி. கமகமான வாசனை வருதா? ஐயோ, செமையா இருக்கு. இருக்கா? சப்பாத்தியா பூரியா? இதுக்கு சப்பாத்தி, கசூரி மேத்தி போட்டு சப்பாத்தி. ஓஹோ, ரெடியா இருக்கா மாவு? ம், நான் இது பண்ணிடுறேன், சப்பாத்தி பண்ணிடுறேன். சப்பாத்தி உருட்டிடுறீங்களா? ஊற்றிடுறேன். சூப்பர். ரொம்பவே டேஸ்டியான இந்த பீஸ் மசாலாவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் வாங்க. வானலியில் சூடான 2 ஸ்பூன் எண்ணெயில் 2 பிரியாணி இலை, பட்டை, சீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு 1-2 அரைச்சி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இதில் மஞ்சத்தூள், வரமல்லித்தூள், வரமிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து ஒரு பெரட்டிடுங்க. கூடவே அரைச்சி வச்சிருக்கிற 2 தக்காளி விழுது சேர்த்து வதக்குங்க. ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துடுங்க. மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கமகமன்னு வாசனை வர ஆரம்பிக்குங்க. இப்போது 8 மணி நேரம் ஊற வச்சு 3 விசிலுக்கு வேக வச்ச பட்டாணியை சேர்த்துடுங்க. மறக்காமல் உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா வேக வச்ச பட்டாணியில் கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துடுங்க. கூடவே கைப்பிடி அளவு வெட்டி வச்ச கொத்தமல்லி தழையை சேர்த்தா 1 நிமிஷத்தில் கமகமன்னு வாசனையா இந்த பீஸ் மசாலா ரெடி ஆயிடுங்க. சூப்பர் பீஸ் மசாலா.